சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவ படையினர் சென்னை பெரம்பூருக்கு வருகை தந்துள்ளனர். தகவல்களை செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், இப்போ துணை ராணுவ படையினர் வந்திருக்கிறாங்க. இவங்க எந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள்? காயத்ரி, தமிழ்நாட்டில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், ஆணையர்கள் மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில் இன்று மாலை உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து பெரம்பூர் ரயில் நிலையத்திற்கு 6 கம்பெனி துணை ராணுவ படையினரும் 1 கம்பெனி சிஆர்பிஎஃப் வீரர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரகம், தாம்பரம் உள்ளிட்ட காவல் ஆணையரக பகுதிகளுக்கு பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க அவர்களை பயத்தை போக்குவதற்காகவும் அவர்கள் வருகிற காலங்களில் அணிவகுப்பு நடத்தியிருக்கிறார்கள். இதற்காக சுமார் 600க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் அவர்கள் தேவையான துப்பாக்கி, ஆயுதங்கள், அவர்களுடைய உடைமைகளோடு ரயிலில் வந்து தனி ரயிலில் வந்து இறங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இங்கிருந்து தனித்தனியாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கும், ஆவடி காவல் ஆணையரகத்திற்கும், அதே போன்று தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கும் இங்கிருந்து அனுப்பக்கூடிய பணிகளை காவல்துறை மேற்கொண்டு வராங்க. அவர்களுக்கு இங்கே தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து அவசர காலங்களிலும் நேரங்களிலும் அவர் செல்வதற்கான இடங்கள் தனித்தனியாக தேர்வு செய்யப்பட்டு அங்கே அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். தேர்தல் நேரங்களில் பதற்றமான சூழ்நிலை உருவாகும் பகுதிகளுக்கு இந்த துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொள்வார்கள். அதே போன்று பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய அந்த பகுதிகளிலும் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்வதாக அவர்கள் அணிவகுப்பும் நடத்துவார்கள். காயத்ரி, நன்றி கன்னியப்பன், விவரங்களுக்காக.